அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத வளர்பிறை காமதா ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிருஷ்ணரை பக்தியுடன் வணங்க வேண்டும். நம் சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய சக்தி மிக்க 24 ஏகாதசிகளின் மகிமைகளை பற்றி மிக சிறப்பான பக்தனாக யுதிஷ்டரால் தர்மருக்கு பகவான் கிருஷ்ணரே கூறியுள்ளார். பகவானின் அனுகிரகத்தால் அதில் ஒன்றை பற்றி இப்பொழுது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பண்டிதர்களும் மகான்களும் இந்த 24 ஏகாதசிகளை பற்றி 18 புராணங்களிலும் தெரிவித்துள்ளனர். ஒருமுறை தர்மர் மகாராஜா கிருஷ்ண பகவானே, தயவு செய்து என் பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு ஒளி மிகுந்த சைத்திர மாதத்தில் வரும் ஏகாதசியை பற்றி எனக்கு விளக்கி கூறுங்கள். அதன் பெயர்தான் என்ன? அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என தர்மர் கேட்கிறார். பகவான் கிருஷ்ணர், தர்மரே, இந்த புனிதமான ஏகாதசியின் பண்டைய வரலாற்றை நான் விரிவாக கூறுகிறேன், கவனமாக கேட்பீரா என கேட்கிறார். இந்த வரலாறு ஒருமுறை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனின் கொள்ளு தாத்தாவான திலிபா மன்னருக்கு வசிஷ்ட முனிவரால் கூறப்பட்டது. மன்னர் திலிபா மகாமுனிவர் வசிஷ்டரிடம், ஓ பண்டிதரான பிராமணரே, ஒளிமிகுந்த இந்த சைத்திர மாதத்தின் போது வரும் ஏகாதசியை பற்றி கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என கேட்கிறார். அதற்கு பதிலளித்த வசிஷ்ட முனிவர், ஓ ராஜா, உங்கள் கேள்விக்கு மிகவும் அருமையானது. நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதை நான் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு கூறுகிறேன். ஒளிமிகுந்த இந்த சைத்திர மாதத்தின் போது வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி என அழைக்கப்படும். எப்படி ஒரு காட்டுத்தீ உலர்ந்த மரங்களை முழுமையாக விழுங்கி பஸ்மமாக்கி விடுகிறதோ, அதுபோல நம் சகல பாவங்களையும் இந்த ஏகாதசி விரதமானது பஸ்பமாக அழித்து நிறைவான புண்ணிய பலன்களை தர வல்லது என விளக்கி கூறுகிறார். அப்பொழுது முக்கியமாக பழங்கால வரலாற்றை பற்றி கேளுங்கள் என்கிறார்கள். இது மிகவும் சிறப்பானது. இதனை கேட்டால் ஒருவருடைய அனைத்து பாவங்களையும் நீக்கிவிடும். முன்பு ஒரு காலத்தில் ரத்னபுரா என்ற ஒரு நகரம் இருந்தது. அது செல்வ செழிப்புடன் எங்கும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நகரில் கொடிய பாம்பு கூட விஷத்தன்மை மறந்து வாழ்ந்து வந்தது. இந்த புனித அழகான ராஜ்யத்தை முக்கியமாக புண்டரிகா மன்னர் ஆண்டு வந்தார். அங்கு பல கந்தர்வர்கள், கிண்ணர்கள் மற்றும் அப்சரசுகள் வாழ்ந்து வந்தனர். கந்தர்வர்களில் லலித் மற்றும் அவரது மனைவி லலிதா ஆகியோர் மிகவும் அழகான நடன கலைஞர்களாக இருந்தனர். இந்த இருவரும் மிகுந்த காதலுடன் தீவிரமாக ஈர்க்கப்பட்டு மிகவும் ஆனந்தமாக செல்வமும் சிறந்த உணவும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். லலிதா தனது கணவரை மிகவும் நேசித்தாள். அதேபோல லலித் தனது இதயத்திற்குள் தொடர்ந்து அவளை பற்றி நினைத்தான். ஒருமுறை புண்டரிகா மன்னரின் அரசவையில் பல கந்தர்வர்கள் நடமாடி கொண்டிருந்தனர். லலித் தனது மனைவி இல்லாமல் தனியாக பாடிக்கொண்டிருந்தார். அவர் பாடிய போது அவர் மனைவி லலிதாவை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த கவனச்சிதறலால் அவர் பாடலை ராக பிழையாக பாடினார். இதனை கவனித்த நாகம் ஒன்று ராஜாவிடம் லலித்தின் தவறை சுட்டி காட்டியது. இதனை கேட்ட ராஜா கோபமடைந்தார். அவருடைய கண்கள் ஆத்திரத்துடன் சிவந்தன. அரசவையை அவமதித்து தன் மனைவியின் நினைவில் பிழையாக பாடிய லலித்தை சபித்தார். புண்டரிகா மன்னர் சின்னத்தில், ஓ முட்டாளே, அரசவை கடமைகளை செய்யும்போது உங்கள் ராஜாவை நினைப்பதற்கு பதிலாக ஒரு பெண்ணை பற்றி காமமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் ஒரு நரமாமிச அரக்கனாக உருமாற உங்களை சபிக்கிறேன் என்கிறார் மகாராஜா. லலித் உடனடியாக ஒரு பயங்கர நரமாமிச அரக்கனாக மாறினார். அவர் தோற்றம் அனைவரையும் பயமுறுத்தியது. அவரது கைகள் 8 மைல் நீளமாகவும் அவரது வாய் ஒரு பெரிய குகை போல பெரியதாகவும் அவரது கண்கள் சூரியன் மற்றும் சந்திரனைப் போல
பெரியதாகவும் இருந்தன. அவரது நாசி பூமியில் பெரிய குழிகளைப் போல இருந்தது. அவரது கழுத்து 1 மைல், அவரது இடுப்பு 4 மைல் அகலம் மற்றும் அவரது பிரம்மாண்டமான முழு உடல் 64 மைல் நீளமாக இருந்தது. இப்படியாக அழகாக கந்தர்வ பாடராக இருந்த லலித் இந்த மன்னருக்கு எதிராக செய்த குற்றத்தின் காரணமாக இப்படி ஒரு சாபத்திற்கு ஆளானார். கணவன் ஒரு பயங்கரமான நரமாமிச அரக்கனாக உருமாறி கஷ்டப்படுவதை பார்த்த லலிதா துக்கத்தில் மூழ்கி அழுந்தார்கள். அவள் இப்போது என் அன்பான கணவன் ராஜாவின் சாபத்தில் இருந்து விளைவுகளை அனுபவித்து வருகிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கு செல்ல வேண்டும்? எப்படி என் கணவனை இந்த சாபத்திலிருந்து விடுவிப்பது என்று கவலையுடன் இரவும் பகலுமாக துக்கமடைந்தார்கள். கந்தர்வ புருஷனின் மனைவியாக இன்பமயமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பதிலாக ராஜாவின் சாபத்தின் விளைவாக முற்றிலுமாக அரக்கனாக உருமாறி கொடூரமான பாவச்செயலில் ஈடுபட்டிருந்த தனது கணவருடன் அடர்ந்த காட்டில் அவன் செல்லும் எல்லா இடங்களிலும் அவளும் அலைந்து திரிந்தாள். ஒரு காலத்தில் அழகான கந்தர்வராக இருந்த தன் அன்பான கணவர் இப்படி ராஜாவின் சாபத்தின் விளைவாக நரமாமிசம் உண்ணும் கொடூரமான செயல்களை செய்து தனது பயங்கரமான நிலையில் மிகவும் கஷ்டப்படுவதைக் கண்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான லலிதா அழுது கொண்டே அவரை பின்தொடர்ந்தார்கள். நல்ல வேளையாக ஒரு நாள் சிருங்கி முனிவரை தற்செயலாக சந்தித்தார்கள். அவர் பிரபலமான விந்திய மலையின் உச்சியில் தவகோலத்தில் அமர்ந்திருந்தார். அவரை நெருங்கியுடனே சந்நியாசிகளுக்குரிய மரியாதையான வணக்கங்களை தெரிவித்தால் முனிவர் அவர் முன் கவலையுடன் வணங்கிய லலிதாவை பார்த்து, மிக அழகானவளே, நீ யார்? நீ யாருடைய மகள்? ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள் என உண்மையை கூறுவாயாக என கூறுகிறார். அதற்கு லலிதா, முனிவரே, நான் விதாரண்ய என்ற புகழ்பெற்ற கந்தர்வரின் மகள். என் பெயர் லலிதா. நான் என் அன்பான கணவருடன் காடுகளில் சமவெளிகளிலும் சுற்றித் திரிகிறேன். அங்கிருக்கும் மன்னர் ஒருவர் மனிதனை உண்ணும் அரக்கனாக மாற சபித்தான். முக்கியமாக அவருடைய கொடூரமான வடிவத்தையும் மோசமான பாவச் செயல்களையும் கண்டு நான் மிகவும் வேதனை அடைகிறேன். தயவு செய்து என் கணவரை இந்த அரக்க வடிவத்திலிருந்து விடுவிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த புனிதமான செயலை செய்ய முடியும் என வழிகாட்டுங்கள் என கெஞ்சுகிறார். அவரை முனிவர், ஓ பரலோக கன்னியே, சைத்திர மாதத்தின் ஒளி மிகுந்த 15 நாட்களில் நிகழும் காமதா ஏகாதசி விரைவில் வருகிறது. இந்த நாளில் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த ஏகாதசி விரதத்தை சாஸ்திரப்படி கடைபிடித்து அதன் புண்ணிய பலனை உன் கணவருக்கு கொடுத்தால் அவர் சாபத்திலிருந்து உடனே விடுவிக்கப்படுவார் என ஒரு அற்புதமான வழியை கூறுகிறார். முனிவரிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு லலிதா அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சிருங்கி முனிவரின் அறிவுறுத்தலின்படி லலித காமத ஏகாதசி விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தார்கள். மறுநாள் துவாதசி என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் நின்று, நான் காமதா ஏகாதசி விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தேன். அதன் புண்ணிய பலனை கொண்டு என் கணவரின் சாபத்தை போக்கி அவரை துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள். லலிதாவின் பிரார்த்தனையை ஏற்று அருகில் நின்ற அவரது கணவன் ராஜாவின் சாபத்திலிருந்து உடனே விடுவிக்கப்பட்டார். பல அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான பாடகர் கந்தர்வ லலிததாக அவர் உடனடியாக தனது பழைய உண்மையான வடிவத்தை மீண்டும் பெற்றார். அதன் பின்னர் அவரது மனைவி லலிதாவுடன் அவர் முன்பை விட அதிக செழுமையுடன் இன்பமாக வாழ்ந்தார். கடைசியில் கந்தர்வ தம்பதியினர் ஒரு புஷ்ப விமானத்தில் ஏறி சொர்க்கம் சென்றனர். இவை அனைத்தும் காமதா ஏகாதசியின் சக்தியாலும் மகிமையாலும் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்ந்து யுதிஷ்டனிடம் சொன்னார், இந்த ஏகாதசி காமதா ஏகாதசி மிக சிறந்ததாகும். இது அனைத்து பாவங்களை நீக்கக்கூடும். மேலும் இது பூதங்களின் சாபங்களை அழித்து நம் மனதை சுத்தப்படுத்துகிறது. உலகிலும் இதை விட சிறந்தது இல்லை என கூறினார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.